அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட மதுரை புது விளாங்குடி. மதுரை புது விளாங்குடி மெயின் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 800 மீட்டர் தொலைவில் ஒரு கிழக்கு பார்த்த தலைவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்முகப்பு தோற்றத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முன்முகப்பு தோற்றம் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த வீட்டுக்கு தலைவாசல் கிழக்கு பார்த்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு முன்பக்க ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 23 அடி ரோடு அகல ரோட்டில் இந்த வீடு அழகாக சிறப்பாக மிக நேர்த்தியாக கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டுக்குள்ள உள்ள போய் இந்த வீட்டை ஒரு பார்த்துருவோம். இப்போ அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட முன்பக்க ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டை திறந்து பார்த்தோம்னா தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு குழா ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இபிக்கு ஒரு மீட்டர் பாக்ஸ் கேபினெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ லெஃப்டில் இருக்க இபி மீட்டர் பாக்ஸை பார்த்துட்டோம். தளத்துல எல்லாம் நல்ல கிரிப்பான டைல்ஸ் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டு இந்த முன்பக்க மினி போர்ட்டிக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மினி பார்க்கிங் ஏரியால கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால திங்ஸ் எல்லாம் ஜாமான் எல்லாம் அங்கனங்கன்னா போட்டிருக்காங்க. அது போக குறிப்பாக கரண்ட் இல்லாத நேரத்தில் இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். அதனால கொஞ்சம் பொறுத்துக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம். இப்போ இந்த வீட்டோட முன்பக்க கிரானைட்ல ஒரு 3 படி இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா தலைவாசல் டோரு மிக நேர்த்தியா அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தளத்தில் ஃபுல்லாக 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் செம்ம சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் கிச்சனை பார்ட்டிஷன் பண்ணி ஒரு மல்டி கலரில் அருமையாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் பால் சீலிங் வித் மல்டி கலர் லைட் எஃபெக்டோட வரப்போகுது. பாருங்கள், இன்னும் ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் அங்கங்கே இருக்குது. அதனால் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் பொறுத்துக்கறணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் தளத்தில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த வாலில் நல்லா மல்டி கலர் பெயிண்ட்டும் சிறப்பாகவே நேர்த்தி அந்த ஹாலில் ஒரு லுக்கை கொடுக்குது. அடுத்து இந்த ஹாலோட ஸ்பேஸ் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட வருது. இப்போ இந்த வீட்டோட ஹாலில் அமைஞ்சிருக்க அந்த பெரிய ஜன்னல் பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவி யூனிட், மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை திண்டுக்கல் பைபாஸ் ரோடு மெயின் ரோட்ல இருந்தே வெறும் 800 மீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பைபாஸ்ல இருந்து நடந்து வர்ற தூரம் தான் அந்த 800 மீட்டர் தூரம். அடுத்து கிழக்க பார்த்து ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பூஜா கப்போர்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. தரைத்தளத்தில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, மேல்தளத்துலையும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க, மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க, பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமும் ஓரளவு நல்லா ஸ்பேஷியஸாக டீசெண்டான லுக்கில் தான் இருக்குது. அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூமில் நல்லா பெரிய ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூம்ல ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் மிரரோடே அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த பெட்ரூம்ல மேலே சீலிங்ல பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட நல்லா டெக்கரேட்டிவா மல்டி கலர்ல பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. தளத்துல சேம் பேட்டர்ன்லயே தான் அதை டைல்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இங்க ஜன்னல் வசதி பார்த்துட்டோம், வார்ட்ரோப் இருக்கிறதையும் பார்த்துட்டோம். பாருங்க, நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு பாருங்க. அது போக மேலே லாஃப்ட் எல்லாமே ஃபுல்லாக கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு நீளமாக பார்த்தா எல் டைப்பில் இந்த லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு அமைஞ்சிருக்கு. நிறைய ஸ்டோரு வந்து மேலே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அடுத்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் இந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட கட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிறது தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கிறது, அது போக ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க, அது போக பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல
இந்த டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே நல்லா நீளமாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பெட்ரூமை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வாங்க இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வருவோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் கிச்சனை தனியாக பார்ட்டிஷன் பண்ணி இந்த வால் இருக்கு பாருங்க. இங்கே அருமையாக என்ட்ரன்ஸில் மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த கிச்சனுக்கு நல்ல உட்டு டைப்பில் ஒரு டைல்ஸு தனியாக செப்பரேட்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கிச்சன் வாலில் தான் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக இருக்குது. அது போக கிச்சனில் நல்ல ஒரு எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை போட்டு காமிச்சிருக்காங்க. அது போக மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டியிருக்காங்க. இந்த கிச்சன் மேடை நல்லா எல் டைப்பில் கிரானைட்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்து எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்குது. அது போக ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஸ்டோரேஜில் நம்ம ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான இட வசதி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹாலில் அமைஞ்சிருக்க ஹால் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன் பார்த்துட்டோம். மேலே லாப்டாப் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த மாடுலர் கிச்சனில். இப்போ நம்ம வாங்க இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வருவோம். இப்போ மாடியில் இருக்க பெட்ரூமை போய் பார்த்துருவோம். இப்போ வாங்க இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு நம்ம போவோம். ரைட் சைடில் ஒரு சின்னதாக மினி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு போவோம். மாடிக்கு போகிறதுக்கு பாருங்கள், இந்த ஹேண்ட் ரைல்லாம் அழகாக சூப்பராக எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த எலிவிஷன் போர்ட்டிக்கவும் மேலே எஸ்எஸ்ல தான் காமிச்சிருக்காங்க. இங்கே ஒரு லேண்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கேயும் ஃபுல்லாக எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாடிக்கு எம்எஸ்ல நல்லா கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்லேயே என்ட்ரன்ஸில் மாடிக்கு ஒரு கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வீட்டோட மாடி பகுதி போய் பார்த்துக்குவோம். இப்போ மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த வாசலோட ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. மாடியில் ஒரு வடக்கு பார்த்த வாசலோட ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க மேலே மாடியில் பாருங்க. மாடியில் அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இந்த வீடியோவே கரண்ட் இல்லாமல் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டில் இயற்கையாக கிடைக்கிற வெளிச்சத்தில் தான் இந்த வீட்டோட வீடியோ அமைஞ்சிருக்கு. அது போக பாருங்கள் லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூம்லையும் மேலே சீலிங்கில் வால் சீலிங் வித் மல்டி கலர் பெயிண்ட் வித் லைட் எஃபெக்டோட சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூமில் நம்ம பார்க்க வேண்டியது ஜன்னல் வசதி பார்த்துட்டோம். மேலே பால் சீலிங் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டோம். 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கான்னு பார்த்துருவோம். வாங்க இப்போ டாய்லெட் போகிற என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் ஒரு வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரைட் சைட்லேயே ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் போட்டிருக்காங்க. இந்த டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு. நல்லா ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த தலைவாசலோடு இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட மனை வேணா தெற்கு பார்த்து இருக்கு, பட் ஆனால் தலைவாசல் கிழக்கு பார்த்து கட்டி அமைச்சிருக்காங்க. மேலே மாடிக்கு வடக்கு பார்த்து தலைவாசல் அமைஞ்சிருக்கு. மேலே மாடியில் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 23 அடி ரோட்டில் ரோடு உட்பட 2.25 சென்ட் இடத்துல கட்டி அமைச்சிருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்கு. முன்புற மினி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்டு இருக்கு, போர் வசதி இருக்கு, லே அவுட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. மாடிக்கு போறதுக்கு பாருங்க மேலே ஒரு எம்எஸ்ல ஒரு லேடர் கொடுத்துருக்காங்க. இவை அனைத்தையும் உள்ளடக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு விலை ஓனர் வந்து 55 லட்ச ரூபா சொல்றாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடு தெரிவிக்கிறதுக்கு உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா அனுப்பி வைங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.